கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இதுவரை நமக்கு உதவி செய்து வந்த எல்லா நெருக்கத்திலையும் பாடுகளிலும் பிரச்சனைகளும் கூடவே இருந்து நல்ல தகப்பனாக, நல்ல அன்பராக, நல்ல நேசராக நம்மை வழி நடத்தி வந்து எந்த தீங்குக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய கரத்துக்குள்ள நம்மை மூடி வைத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காகவும் கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் முழந்தால் படிட்டு செபிக்கலாம். பரிசுத்தம் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, மறுபடியும் உம்முடைய வார்த்தைகளுக்காக செபிக்கிறோம். நீர் கொட்டிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி தன்னை காத்து கர்த்தருடைய வழிகளை நடக்க நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தாவே அவர்கள் விரும்புகிற விடுதலை கர்த்தர் அனுப்பும்படியாக செபிக்கிறோம். நீர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருந்து உம்முடைய பிள்ளையுடைய நெருக்கங்களை கர்த்தர் உடைத்து போட்டு உம்முடைய அற்புதங்களை வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு நீங்கும்படி செய்து கர்த்தருடைய அற்புத விடுதலை எல்லா குடும்பத்திலும் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறோம். அப்பா நம்முடைய பிள்ளையுடைய தனிமை என்கிற உணர்வு எல்லா ஜனத்தையும் விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே. எல்லா ஆதரவையும் எல்லா தேர்தலையும் எல்லா அன்பை கர்த்தாவே நீர் தம்முடைய ஜனத்திற்கு கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம். தெய்வீக அன்பிலே பூரணப்பட்டிருக்கவும் தெய்வீக அன்பிலை நிலைத்திருக்கவும் கர்த்தருக்குள்ளே மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்ற போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்போடைய பலத்த கரத்துக்குள் அத்தனை பேரையும் ஒப்பு கொட்டிக்கிறோம்ப்பா. இந்த தொலைக்காட்சி மூலமா எத்தனை ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஜனங்களுக்குள்ளும் தெய்வீக வார்த்தை கிரியை செய்யட்டும் என்று ஒப்பு கொட்டிக்கிறோம். நீர் பொறுப்படும் ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு பதில் வரட்டும். கூடவே இரு பெரிய காரியத்தை செய்ய நாமத்தில் ஜெபம் கேளோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் நம்மை பாதுகாக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உலகமே நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை என்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வந்தாலும் நம்மை வழி நடத்துகிற கர்த்தராகிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை முடிய பரியந்தம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பல பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் நாமும் ஒருவித காரணமாய் மாறி போகிறோம். ஏனென்றால் நம்முடைய இருதயம் என்ன ஸ்திரப்படாதது நிமித்தம் எங்கே போன விடுதலை, எங்க போன அற்புதம் நடக்கும் என்று அலைந்து மோதுகிறது நிமித்தம் நாம் பல நேரம் அலக்களிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டவர்களாக தேவனை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவச்சனமே, நான் கர்த்தரை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அவரை ஆராதித்தால் மட்டும் போதாது, ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அல்லாமல் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தரை நேசிக்க கூடியவர்களாய் மாறும்போது எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக, விழித்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாக, ஜாமக்காரரை போல கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அவருடைய வருகைக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறப்படுகிறோம். நம்முடைய இருதயமும் ஸ்திரப்படுகிறது. கர்த்தர் நமக்காக எதை செய்ய விரும்புகிறாரோ அதை முன்கூட்டியே நம்மோட பேசுகிற தகப்பனாக வெளிப்படுவார். நம்முடைய எல்லா நெருக்கத்தை நீக்கி போட்டு அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிற தகப்பனா இருப்பார். நம்முடைய பல தோல்விகள் நிமித்தம் அவரை விட்டு பின்வாங்கி போனா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் தடை பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆக நம்முடைய வாழ்க்கை ஒரு தீர்மானம் நிறைந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர்,
நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தேவஜனமே, ஒரு மனுஷனுடைய சிறுமை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன். நம்முடைய சிறுமை எல்லாராலையும் சிறுமைப்படுத்தப்படுகிறோமா? இல்ல திரளான கூட்டத்தின் மத்தியில எல்லாரும் நம்மை மதிக்காதபடிக்கு, யாரும் நம்மை ஒரு ஏறெடுத்து கூட பார்க்காதபடிக்கு, நாம் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஒரு சிறுமைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இன்னைக்கு தேவஜனமே, உன்னுடைய சிறுமையை பார்த்து எல்லாரும் உன்னை ஒதுக்கி கொண்டிருக்கலாம், எல்லாரும் உன்னை வெறுத்தவர்களா இருக்கலாம், உன் குடும்பத்தார் கூட உங்களை வெறுத்து தள்ளப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரே உங்களுக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமா இருந்து சிறுமை கண்ணோக்கி பார்த்து உங்களை வழி நடத்துகிற தகப்பன். கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல சிறுமை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நெருக்கப்படுகிறீர்களோ, அந்த நெருக்கத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு உங்களை விடுவிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்றால் உண்டு என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய சிறுமை உங்களை விட்டு நீக்கி போடுகிற தகப்பன். இல்லாமை என்கிற சிறுமை, உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத சிறுமை, உங்களை எல்லாரால கைவிடப்படுகிற சிறுமை, எல்லாரால வெறுக்கப்படுகிற சிறுமை, கடன் பிரச்சனை என்கிற சிறுமை, குடும்பத்துல எல்லாரால புறக்கணிக்கப்படுகிற சிறுமை, உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுக்குமே உங்களை கொண்டு பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு சிறுமை, உங்களுடைய சிறுமை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த சிறுமையை கர்த்தருக்கு நோக்கி பார்க்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்ற கர்த்தராலே கூடும் என்றால் இன்னைக்கு ஒன்றுமில்லாது இருக்கிற சிறுமையிலிருந்து உங்களை வேறு பிரித்து உங்களுடைய எல்லா ஜாதிகளிடத்திலிருந்து புற ஜனத்தினார் இடத்திலிருந்து உங்களை வேறு பிரிக்கிற தகப்பன் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை மீது ஆசைவாடி கொண்டிருக்கிறார், உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய சிறுமை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தாழ்விடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தரை நோக்கி கூப்பிட, உன்னுடைய சிறுமைக்கு பதில் உண்டு. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் சுகித்திருக்கும்படி கர்த்தர் உன் பட்சத்திலே கடந்து வருவார். உன்னுடைய சிறுமை கண்ணோக்கி பார்க்கிற ஒரே ஒருத்தர் உண்டென்றால் அவர் தான் கர்த்தராகிய இயேசு. யார் உன்னை கைவிட்டாலோ, உன் குடும்பமே உன்னை கைவிட்டாலோ, உன் ஜனமே உன்னை கைவிட்டாலோ, ஜபிக்கிற தேவ ஜனமே உன்னை உன் குடும்பம் கைவிட்டாலோ, நீ இந்த வீட்டுக்கே லாயக்கில்லாதவன் என்று உன்னை ஒதுக்கினாலோ, நீ இந்த வீட்டுக்கே வேண்டாதவன் என்று ஒதுக்கினாலோ, கர்த்தருடைய வேதத்தை சுமந்து என்னதான் கண்டாய் என்று உன்னை சிறுமைப்படுத்தினாலோ, நீ நேசிக்கிற ஒருவர் உண்டு என்றால் அவர் நிச்சயமா ஏற்ற வேளையில அவர் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய எல்லா நெருக்கத்துக்கும் பதில் தருவார், எல்லா போராட்டங்களுக்கும் பதில் தருவார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில வந்த எல்லா நெருக்கத்தை கர்த்தராலே மாற்ற முடியும் என்றார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றி, எல்லா போராட்டங்களை மாற்றி, எல்லா சிறுமை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உன்னை நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவா. உன்னுடைய கடன் பிரச்சனை என்கிற சிறுமையிலிருந்து வெளியில தலை காட்டவே முடியலையா? எல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார்களா? தலை குனிந்து நடக்கிறீர்களா? சிறுமைதான் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். சிறுமை கண்ணோக்கி பார்க்கிற ஒரே ஒருவர் உண்டென்றா அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நேசிப்பார், உங்களுடைய நெருக்கத்திற்கு பதில் தருவார், உங்களுடைய வேதனைகளுக்கு பதில் தருவார். உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. உங்களுடைய வேதனைகளுக்கு பதில் தராத தேவன் அல்ல. அவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் கூப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கும் என்றால், உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் என்றால், உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பி இருக்கும் என்றால், எந்த மனுஷனையும் தள்ளாத கர்த்தர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறவரானபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நீங்கள் மனுஷனை நம்பி 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 உங்களுடைய சூழ்நிலை கண்டு பாராதபடிக்கு மனுஷனை நம்பி மனுஷனுடைய அன்புக்காக எங்கே மனுஷனை பின்பற்று தேவனை பின்பற்றக்கூடிய நீங்கள் மனுஷனை பின் தொடர்ந்துகிறது நிமித்தம் வருகிற சிறுமை நோக்கி கண்ணீர் வடிக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களுடைய சிறுமையில் இருந்து இன்றைக்கு உயர்த்துகிற தகப்பன் உங்கள் பக்கத்துல கடந்து வருகிறார், உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகல் அவர் பட்சத்தில் நீங்கள் சாய்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை உண்டு. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்,
அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். தேவச்சனமே, சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்து ஒரு மூலைக்குள்ள அடங்கி இருந்து கண்ணீரோடு நீங்கள் தேவ சமூகத்துல எதை கேட்டு கொண்டாலும் அந்த ஜபத்திற்கு கேட்ட நிச்சயமாய் பதில் தருவா. அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருவா. கர்த்தருடைய ரீகாபால் அகுந்தரவா, சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் சிறுமைக்கு பதில் உண்டு, உன்னுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு. ரீகாமால் அகுந்தரபோஷியந்தரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் மறுபடியும் எச்சரிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. விலையேற பெற்ற இரத்தம் உன் சிரசிலே கடந்து வருகிறது. உன் தலை முதல் பாதம் வரைக்கும் கர்த்தருடைய அடிக்கப்பட்ட அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் உனக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய சிறுமை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உன் பக்கத்துல அவருடைய வெளிச்சம் கடந்து வருகிறது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள்ளே கடந்து வருகிறது. எப்பொழுதே கர்த்தருக்காய் எழும்ப உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். உன்னுடைய சிறுமை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இன்றையிலிருந்து உன்னுடைய சிறுமையிலிருந்து விடுதலை தர போகிறார். தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விடுவிக்க போகிறேன். உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், உன்னை தப்புவிக்கிறார். எப்பொழுது எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு, பலன் கொள், கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இங்க வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தாவை சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறேன். உன்னுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தர போறார். சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து, எல்லாராலையும் தூற்றப்பட்ட நிலைமையிலிருந்து தேவ சமூகத்தை நோக்கி கதறி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்க போறார். உங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அந்த இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்று முதல் உங்க இருதயம் ஸ்திரப்படவில்லையா? உங்க இருதயம் தேவனை சாரவில்லையா? உங்க இருதயம் தேவனோடு சாய்ந்திருக்கவில்லையா? ஒருமனப்பட்டு தேவனோடு ஜபிக்க முடியவில்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். இன்றையிலிருந்து உங்கள் ஜபம் கேட்கப்படுகிறது மாத்திரமல்ல, உங்கள் இருதயம் படுத்தப்பட்டதா இருக்கும். உங்கள் இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவச்சனமே, எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும், நெருக்கங்களா இருந்தாலும், சிறுமை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ரீகாபால் அகுந்தரபா, கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கை விடுதலை ஆக்கும். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்க வாழ்க்கை மேன்மை காண்பீர்கள். இத்தனை நாட்கள் வழித்த கண்ணீருக்கு பதில் கர்த்தர் நிச்சயமா தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தேவச்சனமே, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில விடுதலை கடந்து வரும். இந்த வாரத்தினுடைய இந்த நாட்களின் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரே அடைக்கலமானவர். அந்த அடைக்கலமான தேவனே உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை கடந்து வரும் என்று கர்த்தர் வாக்கு செய்கிறார். யாருக்கு அவர் அற்புதம் செய்தார்? அப்படிப்பட்ட வேதனை உள்ளவர்கள் யார் யார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லு. தேவச்சனமே, நாயின் ஊர் விதவை, ஒரு இளம் விதவை, அவளுக்கு ஒரே ஒரு மகன். அவள் மறித்த நிலைமையில எல்லாரும் அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இந்த தாய் அவன் பிறகு அழுது கொண்டு, அந்த ஊரார் எல்லாரும் அவள் பிறகு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு அழுகை, அவளால தாங்க முடியாத ஒரு துக்கம், அவளால சகிக்க முடியாத ஒரு பாரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அடி அடித்தால் அதை சகிக்கலாமே, ஒரு வார்த்தை எப்படி சகிக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இங்க பார்க்கிறோம். நாயின் ஒரு உதவி மிகவும் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார், அழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இந்த அழுகைக்கு தக்க பலன் யாரால தான் உண்டு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் உண்டு. உன் அழுகைக்கு பதில் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உண்டு. கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை
வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நிச்சயமாய் முடிய வேண்டும். உடனடியாக அற்புதம் நடக்க வேண்டும், உடனடியாக அதிசயம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டு விட்டு நான் கர்த்தருக்காக பொறுமையுடைய காத்திருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைக்காக காத்திருந்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவருடைய சமூகத்தில் விழித்திருந்து நாம் அவரை நோக்கி ஜெபிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை கர்த்தர் நீக்கி போட்டு நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி தேவஜனமே, உலகத்தார் அந்த தேசத்தார் எல்லாரும் அவள் பிறகு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் இவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளால் ஆறுதல் அடைய முடியல. ஆனா ஒரே ஒருவர் அவள் பக்கத்துல வந்தார் பாருங்க. ஒரே ஒருவர் அவள் பக்கத்துல வந்து அவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகிறார். தேவஜனமே, நமக்காக மனதுருகிற தேவன் ஒருவர் தான் உண்டு. அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் நமக்காய் மனதுருகுவார். அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார், நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார், நம்முடைய போராட்டங்களுக்கு பதில் தருவார், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருவார். எல்லாவற்றிற்கும் தக்க பதில் அவரோடு மட்டும்தான் உண்டு. அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் வாழ்க்கை பயணத்துல முன் செல்ல முடியலையா? எல்லாரும் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? ஊழிய பாதையில அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியாதபடி தடை மாற்றத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாயின் ஒரு விதவின் மீது மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் ஊழியத்தை விட்டு நீ பின்வாங்காதபடி ஊழியத்திலே முன்னோக்கி செல்வாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன தோல்விகளை, இழந்து போன எல்லா காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் மீது மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறபடினா எதை குறித்து அசைக்கப்பட மாட்டாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படவும் கர்த்தர் விட மாட்டார். உனக்கு பதில் தருகிற தேவனாக உன் பக்கத்துல வருகிறார். அந்த நாயின் ஒரு விதவை ஒரே ஒரு மகன் பாருங்க, எப்படி கண்ணீர் வடித்திருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த நிலையில யாருமே இல்லையே, அந்த மகனை தப்புவிக்க பண்ணக்கூடிய யாரும் இல்ல. அந்த நிலைமை அவள் அழுது கொண்டே வருகிறாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய யாரும் இல்ல, அவளுடைய வேதனைக்கு பதில் சொல்ல யாரும் இல்ல. யார் வேதனை பதில் சொன்னாலும் அது பதில் ஆகாது, அவளுக்கு பதில் யார் உண்டு. அப்படி அழுது கொண்டு வருகிற வேளையில தான் அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவருடைய அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட தகப்பன், அவருடைய வேதனைக்கு பதில் கொடுத்த தகப்பன் அவள் மீது மனதுருகி அவருடைய அழுகையை கண்டு மனதுருகிற தகப்பன் இன்றைக்கு அவள் பக்கத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அவர் வந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயம் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்துகிறது நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இல்ல கடன் பிரச்சனைக்கு இத்தனை நாள் தான் தீர்ப்பு இருக்கிறது, இத்தனை நாள் தான் முடிவுக்கு வருகிறது, இதற்கு பதில் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இல்ல சொத்து விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது, இதுல எனக்கு முடிவு வேண்டும் என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க கடவுது. தாவீது நம்பிக்கை யார் மீது வைத்துக் கொண்டா? கர்த்தர் மீது வைத்துக் கொண்டா. இன்றைக்கு தேவச்சனமே, ஆபிரகாமை பார்த்தோம் என்றால் அவன் விசுவாசத்தின் தகப்பனாக காணப்பட்டான், நீதியின் தகப்பன். அவன் நீதியில உண்மை உள்ளவனா இருந்தான். இன்றைக்கு தேவச்சனமே, நாம் நீதியாய் நடக்கும் போது, நீதியானதை செய்யும் போது, நீதியானதை கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை கர்த்தர் நீக்கி போடுவா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நோக்கி பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கத்தை நீக்கி போட்டா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா நெருக்கத்தை நீக்கி போடுகிற ஒரே ஒருவர் உண்டென்றா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாராலும் நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? நம்மை தூக்கி எடுக்கிறவர் அவராகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால் ஆழத்துல அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற நாம உயரத்தில் வைக்க விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் கர்த்தராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. தேவச்சனமே, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் கூட நம்மை கீழே விழும்படிதான் பார்ப்பார்கள். வார்த்தை
வார்த்தையினால் ஏதோ புகழ்வார்கள், ஏதோ வார்த்தைகளினால் நம்மை நயவசப்படுத்த பார்ப்பார்கள். அவர்கள் பக்கத்துல நம்ம இழுக்க பார்ப்பார்கள். உலக அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டு ஏங்கி தவித்த மனித அன்புக்காக வாழ்க்கையை மாய்த்து கொண்டு இருக்கும்படி சத்துரு நமக்கு பல வழிகளை காட்டுவான். இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாயின் ஒரு விதவைக்கு மனதுருகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனதுருகும்படி, நமக்காக பரிந்து பேசும்படி, நமக்காக யுத்தம் பண்ணும்படி, நமக்காக வழக்காடும்படி அவர் நம் பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறபடினா நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவளை விடல. பாருங்க என்னது நடக்கிறது அங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதலாவது என்ன செய்யறார் பாருங்க, அவள் மீது மனதுருகிறார். இரண்டாவது என்ன நடக்கிறார், அழாதே என்று சொல்லுகிறார். தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு நாம் கஷ்டப்படும் போது, வியாகுலப்படும் போது நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். அது மட்டுமல்லாமல் எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறோமோ அதற்காக கர்த்தர் சொல்கிறார், அழாத, இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரை நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள், இதுவரை நீங்கள் புலம்பினீர்கள், இதுவரை உங்கள் சிறுமை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள், உண்மைதான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், எந்தெந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை இன்றைக்கு உங்க கரங்களில் கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில திரும்ப தரப்போகிறேன் என்று சொல்கிறார். எந்த சந்தோஷத்தை இழந்தீர்களோ, எந்த சமாதானத்தை இழந்தீர்களோ, அந்த இழந்து போன சந்தோஷத்தை மறுபடி உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதே போலதான் இங்க என்ன நடக்கிறது பாருங்க. அவர் விட்டு போகல, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். தேவச்சனமே, பாடை சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள். அந்த பாடை தொட்டவுடனே அவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவச்சனமே, மரித்து இருக்கிறான், அவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஒரு சாதாரண வார்த்தை சொன்னது போல கர்த்தராகிய இயேசு அந்த பாடியை தொட்டு கொண்டு சொல்கிறார், வாலிபனை எழுந்திரு என்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டு மரித்த போன நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையில மரித்து போய் கொண்டிருக்கிறோம். ஜப நிலையை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம். பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பின் நிலைமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனை அறிந்து என்ன பலன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பின் நிலைமை சந்தித்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தரை நம்பி ஜீவிப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக நன்மை செய்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தரை நேசிப்பேன் என்று சொல்லுங்க. உங்க குடும்பம் கர்த்தரை உங்க குடும்பம் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும் என்ற கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு பரிகாரம் நீங்க தான். ஒரு ஜபிக்கிற பிள்ளை அந்த குடும்பத்தை அசைக்க முடியும். ஒரு ஜபிக்கிற பிள்ளை அந்த குடும்பத்துல ஒரு விடுதலை கொண்டு வர முடியும். நீங்கள் பின்னோக்கி போனா அந்த குடும்பத்துல எந்த ஒரு ஜெயமும் வந்து விடாது. ஆக நீங்க என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்துல விடாப்பிடியா கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். விடாப்பிடியா ஜபிக்க கூடியவர்களை மாற வேண்டும். எப்பொழுது இடைவிடாதபடி ஜபிக்க வேண்டும். கர்த்தர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் என்று சொல்கிறார். ஒரு பலவந்தம் செய்யக்கூடியவர்களை மாற்ற வேண்டும். பரலோக ராஜ்யத்தை அசைக்க கூடியவர்களை மாற வேண்டும். உங்க குடும்பத்துல ஒரு அசைவு வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு ஒரு பாத்திரமானாய் மாற வேண்டும். அப்படி மாறுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் வந்தாலும் அதை மாற்றி போட்டுகிற தகப்பன் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். இங்க பார்க்கிறோம், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை படிக்கலாம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, அவனை எழுப்பினார். அது மாத்திரமல்ல, அவனை யாரிடத்துல ஒப்புவிக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் ஒப்புவித்தார். தன்னுடைய தாயின் இடத்துல அவனை ஒப்புவித்தார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். அவன் எழும்பினது மாத்திரமல்ல, பேசவும் தொடங்கினான். இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மரித்து போய்விட்ட நிலையில் இருக்கிறதா, செத்து போன நிலையில் இருக்கிறதா, இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நிலைமை விட்டு எழும்புங்க. உங்க ஜப வாழ்க்கையில எழும்புங்க. துதிக்க
துதிக்கிற வாழ்க்கையில எழும்புங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் கிரியை செய்வார். உங்க ஜெப வாழ்க்கை விசுவாசத்தோடு இருக்கும் என்றா, ஜெப வாழ்க்கை அதிகரிப்பீர்கள் என்றா, உபவாசத்தை போடுவீர்கள் என்றா, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாறி கர்த்தர் இன்றைக்கு ஜெயத்தை தர கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். எந்த காரியங்கள் தோல்வியா இருக்கிறதோ அத்தனை தோல்விகளை இன்றைக்கு ஜெயமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் சீக்கிரத்துல தொழில் விட்டு எழும்பும்படி துளிர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களை கர்த்தர் சீக்கிரமா ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வருவார். உங்க வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தின் ஆவிகளையும் துயரத்தின் ஆவியும் கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். இன்றைக்கு தேவ சனமே, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தார கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய கரத்துல தருவா. எந்தெந்த மேன்மைகள் நமக்கு வர வேண்டியது இருக்கிறதோ அந்த மேன்மைகளை தருவா. எந்தெந்த உயர்வுகள் வர வேண்டியது இருக்கிறதோ அந்த உயர்வுகளை தருவா. வெளிநாடு செல்ல முடியாதபடிக்கு எந்தெந்த காரிய தடைகளா இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் வெகு விரைவில் வெளிநாடு செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஆகையால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சூழ்நிலை செய்ய வேண்டியது என்ன வேண்டாம், பின்னிலைமை விட்டு முன்னோக்கி போவீர்கள் என்றா, முன்னோக்கி செல்வீர்கள் என்றா, ஜப ஜீவியத்திலே வளருவீர்கள் என்றா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் இன்றைக்கு ஜெயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். தேவச்சனமே, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த வஸ்திர தொங்கல், அவர் போய்கொண்டு இருக்கிற வேளையில அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட போது அவளுக்கு என்ன நடக்கிறது? அற்புதம் நடக்கிறது. அங்க விடுதலை கடந்து வருகிறது. இது யாருக்கு தெரிகிறது? இயேசுவுக்கு தெரிகிறது. தேவச்சனம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் முன்னோக்கி போவோம் என்றால் எப்படியாவது கர்த்தரை தொட வேண்டும், எப்படியாவது கர்த்தரை நெருங்க வேண்டும், எப்படியாவது கர்த்தரை கிட்டி சேர வேண்டும், அவருடைய வஸ்திர தொங்கலையா தொட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய ஜெப ஜீவியை மாறும், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பெருகும், நம்முடைய தோல்விகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். அந்த வாழ்க்கையை நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஜபிப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் கடந்து வரும். உங்களுடைய விசுவாசத்தை நோக்கி பாருங்க. எப்படியாவது அவருடைய வஸ்திர தொங்கலையா தொடணும், அவரை தொட்டு எனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் விசுவாசித்தான். கர்த்தருடைய அற்புதம் அவளுக்கு நடந்தது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் முழந்தால் படியிட்டு ஒரு ஜெபிக்கலாமே. பரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதம் செய்கிறவரே, அதிசயமாய் நடத்துகிற தகப்பனே, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிற்றோம் என்று கதறி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அப்போடைய அற்புதம் நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா மனிதர்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஸ்தோத்திரப்பா. எல்லாருடைய நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. உண்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருடைய அப்பா வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாருடைய பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு ஜனங்களை தொடட்டும் தகப்பன. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கர்த்தாவை நீர் கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை அந்த இடங்களுக்குள்ள இருப்பதாக அப்பா. பொல்லாத பிசாசு ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்படட்டும் என்று கட்டளையிடுகிறப்பா. கர்த்தரை வீட்டின் தலைவராக இருந்த உம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்லும்படியாய் துதிக்கிறோம். எல்லா குடும்பத்தினுடைய தோல்விகளின் ஜெயமாக மாற்றி கொடுக்கிற கிருபைகளுக்காக துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்ப்பார்களாக கர்த்தாவே. முரட்டு இருதய முடியவர்களை கர்த்த தொடுவீராக. இருதய கடினங்கள் நீங்கட்டும் தகப்பன. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையக்கூடிய இருபை உண்டாகட்டும் அப்பா.
சபிக்கப்பட்ட சத்துருவின் ஆளிகைகள் குடும்பத்திலே ஆளிகை செய்யாதபடிக்கு எல்லா குடும்பத்தின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கும்படியாக அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்ன கடங்காத அதிசயங்கள் எல்லா குடும்பத்துல நடக்கட்டும் அப்பா. பொல்லாத பிசாசின் ஆளிகைகள் அழிந்து போகட்டும் என்று ஒப்பு கொட்டிக்கிறோம். பொல்லாத கிரியைகள் அழிந்து போகட்டும். வாலிபனை எழுந்திரி என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனமே கர்த்தருக்காக எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறோம். வாலிப மகளே, பாவத்தில் விழுந்து கிடந்தது போதும், பரிசுத்த தேவனை நோக்கி பாரு. கர்த்தர் உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவர் பாதி வயதில் உன்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கர்த்தருக்காக தயார்படுத்திக் கொள். உன்னுடைய வழியை கர்த்தருக்காக ஒப்புவி. கர்த்தரை நேசிக்கிற நீ அல்லவோ இந்த கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், மறுபடியும் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன் பக்கத்துல கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்காக எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். தகப்பன ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அப்படி அற்புதம் நடக்கிற கிருபைக்காய் துதிக்கிறோம். சத்துருவின் போராட்டங்கள், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லா குடும்பத்தையும் விட்டு வெளியேற்றப்படட்டும். சிறுமைப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பரின் இனிய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சத்துருவின் சவால்கள், சத்துருவின் சதி திட்டங்கள் இனி உன்னால செய்ய முடியாது. ஊழியத்தை தொடர மாட்டேன், கர்த்தரை நேசிக்க மாட்டேன், கர்த்தரை பின்தொடர மாட்டாய், கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போய் என்று சத்துரு சவால் போட்டு கொண்டிருக்கிறான். அந்த சவால்களை கர்த்தர் உன்னை விட்டு துரத்தி போட போகிறார். கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போறார். கர்த்தர் மகிமையை வெற்றி சிறக்க பண்ண போறார். உன்னுடைய வாழ்க்கை மாறி போகிறது. இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கிற சத்துரு உன் கால்களை கட்டி முடக்கி போட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வர போற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும், உன்னுடைய போராட்டங்கள் உடைக்க போகிற சத்துரு உன்னுடைய காலில் மடங்கடிக்கப்பட போறான். எவன் உனக்கு எதிராக எழும்பினானோ அவனுடைய கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு அழித்து உனக்கு ஜெயத்தை தர போறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உனக்கு எதிராக கொடியேந்துவே என்று வாக்கு கொட்டிக்கிறார். அனுதினமும் கர்த்தருக்காய் விழித்திரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொட்டிக்கிறார். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கூட வேறு பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.